அந்த பெயிண்டர் வார்டனையே வரைஞ்சு வச்சிருப்பான். இது அந்த வார்டன் ரொம்ப வியந்து பார்ப்பான். பார்த்து முடிச்சுட்டு அவன் ரூமுக்கு போனதுக்கப்புறம் அங்கே இருக்கிற போலீஸ்காரங்கிட்ட இவனோட பெயிண்டிங்ஸ் எல்லாத்தையுமே சீஸ் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லிடுவான். இது அந்த பெயிண்டரை ரொம்ப பாதிச்சிரும். இதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பெயிண்டருக்கு கார்பென்ட்ரியில் ஒர்க் கொடுப்பாங்க. அந்த பெயிண்டரும் வேற வழி இல்லாமல் கார்பென்ட்ரியில் ஒர்க் பண்ண போயிடுவாரு. ஆனால் அந்த பெயிண்டிங்கை சீஸ் பண்ணது அவரை ரொம்ப பாதிச்சிருக்கும். உடனே கோவத்தில் என்ன பண்ணுவார் அப்படின்னா, கையில் இருக்க கோடாலி எடுத்து அவர் விரலை வெட்டிப்பாரு. இதை பார்த்தோன்னே அங்கே இருக்கிற எல்லாருமே பயந்து போயிடுவாங்க. சிலருக்கு ரொம்ப மயக்கம் வர மாதிரி ஆயிரும். உடனே அந்த போலீஸ்கார விசில் அடிச்சு அங்கே இருக்கிற மித்த போலீஸ்காரங்க எல்லாரையுமே கூப்பிடுவான். கூப்பிட்ட உடனே அந்த பெயிண்டர் அசராம நிற்கும் போது அவனை வலுக்கட்டாயமா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போவாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ அவன் பாக்கெட்ல கை விட்டு பார்க்கும்போது அந்த பெயிண்டர் ஃபர்ஸ்ட் சீன்ல அவனுக்கு கொடுத்த பூ இவன் பாக்கெட்ல இருக்கும். இந்த பூவை வந்து என்னோட சந்தோஷம் அப்படின்னு சொல்லி அந்த பெயிண்டர் வச்சிருப்பான். அந்த பூ வந்து இப்ப ஹீரோவோட பாக்கெட்ல இருக்கும். இதுக்கப்புறம் ஹீரோ என்ன பண்ணுவானா, ஒரு டப்பால இருக்க ஆணி எல்லாம் கொட்டி போட்டு அங்க இருக்கிற விரல் எல்லாத்தையுமே ஒரு டப்பால போடுவான். இதுக்கப்புறம் ரூமுக்குள்ள வந்து சோகமா அந்த பூவை வச்சுக்கிட்டு உட்காந்துருப்பான். உடனே அங்க ஒரு கரப்பாம்பூச்சி வந்து அங்க ஏர் வெண்ட் வழியா வெளியில வரதா பார்ப்பான். இப்பதான் ஹீரோக்கு ஃபர்ஸ்ட் தப்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே அவனோட பழைய ஜெயில இருக்கிற செல்மேட்ஸ் வந்து இந்த ஜெயிலையும் இருப்பாங்க. அவங்க கிட்ட நம்ம இந்த ஜெயில விட்டு எப்படியாவது எஸ்கேப் ஆகி போயிடலாம், உங்க எல்லா ரூம்லயும் இப்படி ஒரு ஏர் வெண்ட் இருக்கும், அது வழியா போனா எனக்கு தெரிஞ்சு எஸ்கேப் ஆயிடலாம், ஸோ எல்லாருமே அந்த ஏர் வெண்ட் எப்படியாவது எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவான். அதுக்கடுத்து அன்னைக்கு நைட்டு என்ன பண்ணுவான் அப்படின்னா, பக்கத்து செல்மேட்ல இருக்கிறவன்ட்ட நீ வேவ் பாரு, நான் அந்த ஏர் வெண்ட்டை உடைக்க பார்க்குறேன் அப்படின்னு சொல்லுவான். அந்த பக்கத்து செல்மேட்டும் வேவ் பார்ப்பான். அந்த கேப்ல இவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, அந்த நெயில் கட்டரை வச்சு கொஞ்சம் கொஞ்சமா சுரண்டி அந்த ஏர் வெண்ட்டை உடைக்க பார்ப்பான். அவனுக்கு அந்த நெயில் கட்டர் ரொம்ப சின்னதா இருக்கும், அதனால ஏர் வெண்ட்டை அவனால ப்ராப்பரா உடைக்க முடியாது. ஸோ நெக்ஸ்ட் டே என்ன பண்ணுவான் அப்படின்னா, அந்த நெயில் கட்டர் ரொம்ப சின்னதா இருக்குது, எனக்கு ஏதாவது பெரிய பொருள் தேவை அப்படின்னு சொல்லிட்டு அவன் சாப்பிட்ற ஸ்பூனை பார்த்தோன்னே சரி நம்ம இந்த ஸ்பூன் எப்படியா ரூமுக்கு கொண்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பூனை கீழே தூக்கி போட்டுருவான். கீழே போட்டுட்டு அந்த போலீஸ்காரங்கிட்ட எனக்கு இந்த ஸ்பூன் அழுக்காயிடுச்சு, எனக்கு வேற ஸ்பூன் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்பான். அந்த போலீஸ்காரன் சரி போய் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லும்போது இன்னொரு போலீஸ்காரங்கிட்ட இந்த பழைய ஸ்பூனை கொடுத்துட்டு அவன் கவனிக்காத நேரத்தில் இன்னொரு ஸ்பூனை அவன் திருடிட்டு வந்துருவான். இதுக்கப்புறம் என்ன பண்ணுவானா, ஒரு தீக்குச்சியை வச்சு இந்த ஸ்பூனையும் அந்த நெயில் கட்டர்ல இருக்க அந்த பிளேடையும் வெல்ட் பண்ணிடுவான். வெல்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அவனால ரொம்ப ஈஸியா அந்த ஏர் வெண்ட்டை வந்து உடைக்க முடியும். ஆனா அந்த ஏர் வெண்ட் இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கும், அதனால அவனுக்கு வேற ஏதாவது பொருள் தேவை அப்படின்னு சொல்லி அந்த கார்பென்ட்ரியில இருந்து ஒரு வெட்ஜ் மாதிரி ஒரு பிளேடை எடுத்துட்டு வெளியில வர ட்ரை பண்ணுவான். வெளியில வர ட்ரை பண்ணும்போது மெட்டல் டிடெக்டர்ல சவுண்ட் வந்து அந்த போலீஸ்காரை வந்து எதை எடுத்துட்டு போற அப்படின்னு கேட்கும்போது இல்ல என் ரூமுக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு அந்த போலீஸ்காரை இதெல்லாம் எடுத்துட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லி புடிங்கி வச்சிருவான். இந்த இடத்துல ஹீரோ பில்லியன்ஸை ஃபாலோ பண்ணிருப்பான். என்ன பண்ணுவானா, 2 இதை எடுத்திருப்பான். ஒன்னு போலீஸ்காரன் கொடுத்துருவான், ஷூக்குள்ள மறைச்சு வச்சு எடுத்துட்டு வந்துருவான் அவன் ரூமுக்கு. இதுக்கப்புறம் அதை வச்சு எப்படியோ கட் பண்ணி அந்த ஏர் வெண்ட்டை உடைச்சிருவான். இதுக்கப்புறம் ஒரு தலை போற அளவுக்கு அதை உடைச்சதுக்கு அப்புறம் கீழே என்ன இருக்கு அப்படின்னு எட்டி பார்ப்பான். அங்க ஃபுல்லா பைப்ஸா இருக்கும். ஒரு கண்ணாடியை வச்சு அவன் ரூம் பக்கத்து செல்மேட் வந்து இதை வேவ் பார்ப்பான். இதுக்கப்புறம் என்ன பண்ணுவானா, ஹீரோ வேவ் பார்க்க ஆரம்பிச்சிருவான். பக்கத்து செல்மேட் வந்து அந்த ஏர் வெண்ட்டை உடைக்க ட்ரை பண்ணுவான். இதுக்கப்புறம் என்ன பண்ணுவானா, பார்பர் ஷாப்லயும் பெயிண்டர்கிட்ட இருந்து கொஞ்சம் அந்த ஆக்சசரிஸையும் எடுத்து இந்த ஏர் வெண்ட்டோட டம்மியை செஞ்சு அதை உடைச்ச இடத்துல வச்சு மாட்டிடுவான்.